ஹாய் ஆல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று உள்ள வீடியோ தான் இது. நேற்று என் வீட்டுக்காருக்கு வந்து பிறந்த நாள். சரி, அதனால் காலையிலேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி, கிளம்புனா போகிற பாதையில் அப்படியே ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு கிளம்புனோம். ஏன்னா ரொம்ப லாங்குங்கிறதுனால போகிற பாதையில் டைமிங் பார்த்திங்கன்னா நாங்கள் 6:30 தான் இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே சூரியன் வந்து உச்சிக்கு வந்த நிலைமைக்கு இருந்த மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போனோடனே கோயில் கிணத்துல கால் கையெல்லாம் கழுவ சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோயில் கால் கழுவிலாம் கழுவிட்டு சாமி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு கோயிலையும் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டு கடைசி வெள்ளி முடிஞ்சதுனால அன்றைக்கி சப்பரம்லாம் எடுத்திருப்பாங்க போல். பூலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்களும் அங்கே கோயிலேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, இன்றைக்கி சனிக்கிழமை தானே எதனா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. பர்த்டேக்கு எல்லோரும் இப்போ வந்து ட்ரெண்டிங்னா இத்தனை பர்த்டேனா அத்தனை டிஷ்ஷஸ் சமைச்சு கொடுக்குறாங்க. நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நானே இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி 30 டிஷ்ஷு பண்ண முடியலனாலும் 3 டிஷ்ஷாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா என்னால் நான் பிளான் பண்ண டிஷ்ஷஸே என்னால் பண்ண முடியல. இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, ரைத்தா, முட்டை வேக போட மறந்தாச்சு. உடனே சரி முட்டை பொரித்து கையில் கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கடையில் ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டோம் 2 பேரும். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சர்ப்ரைஸாக எதுவுமே பண்ணலேன்னு யோசிச்சுட்டு சரி ஒரு கேக்காவது ஆர்டர் போடுவோன்னு ஆர்டர் போட்டு வர வச்சு கட் பண்ணியாச்சு. இப்படி தான் இன்றைக்கி எங்கள் ஆளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.